ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோல தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஆல்ரெடி வந்து 6 கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7வது கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் பார்க்கல, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. 6 கொஸ்டின் பேப்பர் இதோட படிச்சாச்சு. தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் 3மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம படிக்க போறது வந்து 7வது கொஸ்டின் பேப்பர் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கல, எனக்கு தெரியல அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். விடை வகைகளை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய தடவை நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்குறாங்க. இந்த மாதிரி விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. சுட்டி கூறுவது. இப்ப கடை எங்க இருக்கு அப்படின்னா அந்த இருக்கு அப்படி சுட்டி கழட்டி சொல்றது என்னதுன்னு சொன்னோம்? சுட்டு விடை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? மறுத்து கூறுவது. நீ கடைக்கு போறியா? போமாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்றது என்னது? மறைவிடை. இனமாக கூறுவது. அதாவது உனக்கு ஆடத் தெரியுமா? அப்படின்னா எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சர் பண்றது என்னது? இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது. நீ கடைக்கு போறியா? போறேன் அப்படின்னு சொல்றது என்னது? நேர்விடை. ஸோ இது நிறைய தடவை சொல்லிட்டேன் நானு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? 4th ஒன் இல்லையா? 3 இதுக்கு இருந்திருக்கு. 2வது இதுக்கு 3rd. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சு அதுல பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் கார்டு, பற்று அட்டை. ஆப்ஷன் பி கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. ஆப்ஷன் சி ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். ஆப்ஷன் டி இ காமர்ஸ், மின்னணு மயம். ஸோ இதுல எது வந்து பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எது வந்து பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? இ காமர்ஸ். இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இ காமர்ஸ் அப்படின்னா மின் வணிகம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை. கரெக்டு தான். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஆப்டிடியூட்ல நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இதை தனித்தனியா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தப்பானது எது அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நாயு அப்படின்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ நாய், ஆப்ஷன் பி நாடு, ஆப்ஷன் சி நாவாய், ஆப்ஷன் டி நாக்கு. நாயுனா என்னது? ஆப்ஷன் சி நாவாய். ஓகேவா? நாயு அப்படின்றது என்னது? ஆப்ஷன் சி நாவாய். நாவாய் அப்படின்றது என்னது? நாவாய் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நாவாய் அப்படின்னா என்ன மீனிங்கு? கப்பல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊர் பெயரின் மருவு. மருவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஊர் பெயர்களினுடைய மருவை எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் வந்து கும்பகோணம். இந்த ஊருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குமரி, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சைதை, ஆப்ஷன் டி குடந்தை. கும்பகோணம் அப்படின்னா அதோடைய மருவு பேர் என்ன? குடந்தை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஊர் பெயர்களின் மருவை அறிந்து பொருந்தாத இணை எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஊர் பெயர்களுடைய மரு நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுல எது வந்து தப்பா இருக்கோ அதை தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புதுச்சேரி. ஆப்ஷன் ஏ புதுச்சேரி புதுவை, ஆப்ஷன் பி புதுக்கோட்டை புதுமை, ஆப்ஷன் சி கும்பகோணம் குடந்தை, ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் நாகை. இதுல புதுச்சேரி அப்படின்றது புதுவை. இது கரெக்ட் தான். ஓகேவா? புதுக்கோட்டை அப்படின்னா என்னது வரும்? புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. என்னது ஆன்சர்? புதுகை இல்லையா? புதுகை. கும்பகோணம்னா குடந்தை. இது கரெக்டு தான். நாகப்பட்டினம்னா நாகை. இது கரெக்டு தான். நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாதது என்னது அப்போ? ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. புதுக்கோட்டைனா புதுகைன்னு அர்த்தம். ஓகேவா? புதுகைன்றது சொல்றது மருவு பெயர் அதோடைய. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்.
ஊர் பெயர்களின் மருவ பொருத்த சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, புதுக்கோட்டை குடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் அப்டின்னா என்னது? கோவை இல்லையா? எல்லாத்துக்குமே ஈஸியா தெரியும். நாகப்பட்டினம்னா நாகை. புதுச்சேரி அப்டின்னா புதுவை. புதுக்கோட்டை அப்டின்னா புதுகை. ஸோ இதுல நமக்கு குழப்புறது வந்து புதுச்சேரி அண்ட் புதுக்கோட்டை மட்டும் தான் குழப்பம் ரொம்ப. ஓகேவா? புதுச்சேரி அப்டின்னா புதுவைன்னு வரணும். புதுக்கோட்டை அப்டின்னா புதுகைன்னு வரணும். இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லிடணும் அப்டின்னா, இங்க கோ ஓகேவா? கால காக்கா வரிசை இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? காக்கா வரிசை வருது. ஸோ என்ன வருது? கை வருது. கா வரிசையிலே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து கா வரிசை கிடையாது. இங்க புதுவை. ஓகேவா? இங்க புதுக்கோட்டை. கா வரிசை வர்றதுனால இங்க புதுகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்ட் 2 இதுல இருக்கு. செகண்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் 2 இதுல இருக்கு. தேர்ட் ஒன்னுக்கு ஃபோர்த். ஸோ ஆப்ஷன் சி தான் அப்போ என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான நிறுத்தற்குறி தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக எது கரெக்டு? ஆ. ஸோ இந்த இடத்துலையே தப்பு வருது பார்த்தீங்களா? ஆ அப்படின்றது என்ன வரணும்? ஆச்சரியக்குறி. ஆ எவ்வளோ பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஸோ என்ன வரணும்? ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை இதுவுமே எது கரெக்டுன்றதான் கேட்டிருக்காங்க. மீனே. ஸோ இப்படி வரும்போதே அது என்ன வந்துடணும்? உணர்ச்சி வசமா வருது இல்லையா? ஸோ என்ன வந்துடணும்? ஓகேவா? ஸோ இந்த 2ல தான் ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா இருக்க போகுது. ஸோ ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப இதுதான் கரெக்ட்டு. ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட்டு. இது தப்பு. ஆப்ஷன் பி தான் அப்போ கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. சரியான எழுத்து வழக்கு தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான எழுத்து வழக்கு தொடர். ஸோ ஆப்ஷன் ஏ வாடை காத்து வீசியது. ஆப்ஷன் பி வாடை காற்று வீசுது. ஆப்ஷன் சி வாடை காற்று வீசின. ஆப்ஷன் டி வாடை காற்று வீசியது. ஸோ இதுல எது எழுத்து வழக்கு சொல்? ஆப்ஷன் டி வாடை காற்று வீசியது. ஸோ இப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எங்கடா போற? ஆப்ஷன் பி எங்கே போற? ஆப்ஷன் சி எங்கடா போகின்றாய்? ஆப்ஷன் டி எங்கே போகின்றாய்? ஸோ ரீட் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? ஸோ பாடறிந்து இது அதாவது இதை பாடறிந்து பிரித்தெழுதுகன்னு கேட்காம எப்படி கொடுத்துருக்காங்க? 2 சொற்கள் எந்த 2 சொற்களை இணைச்சா இந்த சொல் கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ பாட் பிளஸ் அறிந்து. ஆப்ஷன் பி பா பிளஸ் அறிந்து. ஆப்ஷன் சி பாடு பிளஸ் அறிந்து. ஆப்ஷன் டி பாட்டு பிளஸ் அறிந்து. இதுல பாடறிந்து பிரிச்சா எப்படி பிரிக்கலாம் நம்ம? பாடு பிளஸ் அறிந்து இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். பாட்டு பிளஸ் அறிந்துனா பாட்டறிந்துன்னு வந்துடும். பாடறிந்துன்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஸோ இது வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 6th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஏழோட புக் பேக் கொஸ்டின்ல இது இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒரு 10-15 வேர்டு கொடுத்து ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, 2 தான் இணைச்சு நீ புதிய சொல் உருவாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இதுவரைக்கும் நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா இப்ப இலக்கணத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கறனால இதெல்லாம் கேட்கறாங்க. அதனால அதையும் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாம. வெளி, நூல், மாலை, கோல். ஸோ நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் வந்து 2வது தடவ பார்க்குறோம். ஓகேவா? அதுல வந்து விண்மீனா என்னமோ ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து நூல் வச்சு குடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ நூல் கோல், ஆப்ஷன் பி நூல் வெளி, ஆப்ஷன் சி நூல் மாலை, ஆப்ஷன் டி கோல் வெளி. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி நூல் வெளி. ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிற எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு. பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லிட்டேன். எங்க இருக்கு அப்படின்னா அங்க இருக்குன்னு சுட்டி காட்டி சொன்னாலே அது என்னதுதான்? சுட்டு விடை இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுத சொல்லியிருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படித்தால். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கண்மணி நாளை பாடம் படித்தாள்.
இதில் என்ன செஞ்சுருக்காங்க, நாளைன்றது எதிர்காலம், படிச்சான்றது இறந்த காலம். ஸோ இந்த இடத்துல அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு. செகண்டு, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஸோ இது கரெக்ட். அப்போ மற்ற ரெண்டும் தப்பு தானான்றதை நம்ம ஃபைனல் பண்ணிக்கணும். கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள். இதில் கொஸ்டினே நாளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்றுன்னு வந்திருக்கு. இது தப்பு தான். கண்மணி நேற்று பாடம் படித்தாள். ஸோ இதெல்லாம் தப்பு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்டா தான் என்ன கேட்டிருக்காங்க, காலம் அமையுமாறுன்னு தான் மாற்ற சொல்லியிருக்காங்களே தவிர நேற்று இன்று நாளையெல்லாம் மாற்ற சொல்லலை. ஓகேவா? ஸோ காலத்தை தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். இதுக்கு நம்ம எது கரெக்டாக வரும்? ஆப்ஷன் ஏ எத்தனை, ஆப்ஷன் பி எவற்றை, ஆப்ஷன் பி எவ்வாறு, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எப்படி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ எத்தனை. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். இதுதான் கரெக்டான கொஸ்டின் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். சரியான வினாச்சொல்லிட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி எப்பொழுது, ஆப்ஷன் சி எங்கு, ஆப்ஷன் டி யார். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆன்சர் மட்டும் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டில் எழுதும்போது மாற்றி எழுதிடாதீங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும், கரெக்டுன்னு டிக்கும் பண்ணிடுவீங்க. ஆனால் எழுத போகிறப்ப தப்பாக எழுதிடக்கூடாது. டென்ஷனில் பார்த்து எழுதுங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் பேப்பராக தான் கேட்பாங்கன்னு தெரியாது. இது நம்ம பார்த்த கொஸ்டின்லேயே ஒரு 3-4 தடவை கேட்டாங்க. இதே சேம் கொஸ்டின் கொஞ்சம் கூட மாற்றாம. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ அதனால், ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி அது போல, ஆப்ஷன் டி ஏனெனில். எது கரெக்டான ஆன்சர்? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் டேஷ். இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்போ இதுக்கு எக்ஸாக்டா எது கரெக்டாக வரும்? ஆப்ஷன் ஏ அது போல, ஆப்ஷன் பி எனவே, ஆப்ஷன் சி ஏனெனில், ஆப்ஷன் டி ஆகையால். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல். இதுவும் அதே மாதிரி தான். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஆப்டிடியூட்லேயும் படித்து வச்சுக்கணும். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னு அடுத்த கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க அவங்க. ஓகேவா? அதே கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணி என்ன செய்வாங்க, பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாரு? பாரதியார். ஓகேவா? ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ். கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ அதனால், ஆப்ஷன் பி அது போல, ஆப்ஷன் சி எனவே, ஆப்ஷன் டி ஏனெனில். பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன செய்யப்படுது? நிர்ணயிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்தோடு எழுத சொல்லியிருக்காங்க. அழகு அப்படின்னு நம்ம எந்த குலை வகைக்கு சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ அவரக்குலை, ஆப்ஷன் பி துவரை குலை, ஆப்ஷன் சி சோளம் கதிர், ஆப்ஷன் டி நெல் திணை கதிர். ஸோ இதில் குலை வகை குறித்த சொற்களில் அழகு அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஆப்ஷன் டி நெல் திணை கதிர். ஸோ இதுக்கு தான் என்ன செய்யும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். ஆப்ஷன் ஏ பேசி, ஆப்ஷன் பி உரை, ஆப்ஷன் சி உரை, ஆப்ஷன் டி கலந்துரையாடல். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக, இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர் இல்லையா? சிறப்பாக என்ன பண்ணாரு? உரை ஆற்றினார். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இந்த உரைனா என்னது? கவர் பண்ணுவோம்ல, அந்த இதை பேஸ் பண்ணி குறிக்கிறது தான் இந்த உரை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறு. ஆப்ஷன் ஏ மாலை படி, ஆப்ஷன் பி எண் நீர்நிலை, ஆப்ஷன் சி பொழுது காலை, ஆப்ஷன் டி ஓடும் நீர் கரை. ஸோ இதில் ஆறு அப்படின்னா என்னது? ஒன்று நம்பரை குறிக்கும், இன்னொன்று நீர்நிலையை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் என்னது அப்போ கரெக்டான ஆன்சர். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் அதே மாதிரி தான். துய்ப்பது. ஆப்ஷன் ஏ பொருந்துதல் பெறுதல், ஆப்ஷன் பி விழித்தல் கேட்டல், ஆப்ஷன் சி கற்றல் தருதல், ஆப்ஷன் டி வேண்டுதல் அளித்தல். துய்ப்பது அப்படின்னா என்ன மீனிங் வரும்?
ஆப்ஷன் சி கற்றல், இன்னொன்று தருதல். துய்ப்பதுன்னா என்னது? கற்றல், இன்னொன்று தருதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. கல் இருபொருள் தர சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். ஆப்ஷன் பி மறத்தல், சிறு உருண்டை வடிவமான பொருள். ஆப்ஷன் சி சுவாசித்தல், சிறு உருண்டை வடிவமான நீர். ஆப்ஷன் டி அகழ்தல், சிறு உருண்டை வடிவமான வாயு. ஸோ இதில் கல்லுன்றது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இல்லையா? இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதை வச்சு என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். ரைட்டா? நெக்ஸ்ட், குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. விடுனா என்ன, வீடுனா என்ன அப்படின்னு. ஆப்ஷன் ஏ வீடு பேறு, இன்பம். ஆப்ஷன் பி தயங்குதல், தங்குதல். ஆப்ஷன் சி அறிக்கை விடுதல், மர வீடு. ஆப்ஷன் டி விடுதி, விற்பனை. ஸோ இதுல விடுனா என்னது? ஒரு அறிக்கை விடுதல். வீடு அப்படின்னா ஒரு மர வீடை தான் குறிக்குது. ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. குரில் சொல்ல நெடிலா நீ மாற்றி பொருள் வேறுபாடு வர்ற மாதிரி ஒரே தொடரில் அமைச்சு எழுதணுமா? சிலை. ஆப்ஷன் ஏ சிலை, சேலை. ஸோ இதில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். குரில் நெடில் அப்படின்னா சிலை, அதோட நெடில் என்னது? சி இல்லையா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏல சிலை சேலைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவே தப்பு தான். ஆப்ஷன் பியில் சிலை சீலைன்னு இருக்குது, இது கரெக்ட் தான். அடுத்தது பார்த்துட்டு வந்துடுவோம். ஆப்ஷன் சியில் சிலை சோலைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டியில் சிலை சூளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது? கரெக்டான ஆன்சர். சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் பேஸ் பண்ணி சரியா தவறா அப்படின்றது கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுல எது கரெக்ட், எது தப்பு? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் கரெக்டா? கரெக்ட். 3000 பாடல்கள் கொண்டிருக்கா முத்தொள்ளாயிரம்? தப்பு இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். ஸோ இதில் கரெக்டானது எதுன்னு தான் கொஸ்டின் நமக்கு. ஆன்றது எதிர்மறை இடைநிலை தான். வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படின்றது அண்ணாவுடைய மேடை பேச்சு, இது தப்பு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? சாரி, ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் இது. இது ரெண்டும் கரெக்ட், இது தப்பு. சாரி, ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈக்வாலிட்டி அப்படின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். எனக்கு தெரிஞ்ச இந்த கலைச்சொல்லே ஒரு 10 கொஸ்டின் கேட்டுடுறாங்க. ஸோ கலைச்சொல் எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் நம்ம வந்து வீடியோவில் போட்டுட்ருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதில் ஃபுல்லாகவே கலைச்சொல் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈக்வாலிட்டி என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்ல தேர்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பேச்சாற்றல், ஆப்ஷன் பி ஒற்றுமை, ஆப்ஷன் சி முழக்கம், ஆப்ஷன் டி சமத்துவம். ஸோ இதில் ஈக்வாலிட்டி அப்படின்றது என்னது? ஈக்வாலிட்டினா என்னது? சமத்துவம். ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். பேச்சாற்றல் அப்படின்னா என்னது? பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன். ஓகேவா? பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன். முழக்கம் அப்படின்னா என்னது? பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன், முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். ஓகேவா? ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. ஒற்றுமைனா யூனிட்டி. ஓகேவா? ஈக்வாலிட்டினா சமத்துவம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல், மறுபடியும் அதே கலைச்சொல் வந்தாச்சு. கண்ணியம், வாய்மை, உபதேசம், கொள்கை. ஸோ இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு தான் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த இது வந்து கரெக்டானது? கண்ணியம் அப்படின்னானது டிக்னிட்டி.
வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா என்னது? உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். 3 2 இதில் இருக்குது. ரெண்டாவது ஒன்றுக்கு ஃபோர்த் ஒன் அதுவும் 2லையும் இருக்குது. தேர்ட் ஒன்றுக்கு செகண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கண்ணியம்னா என்னது? டிக்னிட்டி. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கலைச்சொல். மறுபடியும் அதே கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. டோர்னடோ. ஆப்ஷன் ஏ சூறாவளி, ஆப்ஷன் பி புயல், ஆப்ஷன் சி கடல் காற்று, ஆப்ஷன் டி சுழல் காற்று. இதெல்லாம் அகைன் நம்ம திருப்பி படிச்சுட்டே இருக்கோம். 6 கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம். அதில் ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் இதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோர்னடோ அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ சூறாவளி. ஓகேவா? புயல்னா என்னது? ஸ்ட்ரோம் இல்லையா? புயல்னா என்னது? ஸ்ட்ரோம். ஸோ இதில் கடல் காற்று அப்படின்னா என்னது? சீ ப்ரீஸ். சுழல் காற்று அப்படின்னா விரில் விண்டு இல்லையா? விரில் விண்டு. ஸோ இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் டோர்னடோனா சூறாவளி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூல் ஆட்ட. இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. வங்கூல் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ நெருப்பு, ஆப்ஷன் பி நீர், ஆப்ஷன் சி நிலம், ஆப்ஷன் டி காற்று. ஸோ இதில் வங்கூல்னா என்னது? ஆப்ஷன் டி காற்று. இதே இது வங்கம்னு இருக்கு இல்லையா? வங்கம் அப்படின்னா என்னது? இது நம்ம குழப்புற மாதிரியே கேட்பாங்க. வங்கம் அண்ட் வங்கூல். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். வங்கூல் அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். ஸோ இது படிச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? குழப்புறதுக்காகவே கேட்பாங்க இது ரெண்டுமே. ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். வங்கூல்னா காத்து, வங்கம்னா கப்பல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். சிலப்பதிகாரம் மணிமேகலை எந்த பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அகவற்பா, ஆப்ஷன் பி வெண்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி கலிப்பா. இதுல சிலப்பதிகாரம் மணிமேகலும் எந்த பாவில் இருக்கு? ஆப்ஷன் ஏ அகவற்பா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். ஆப்ஷன் ஏ அமைச்சர் மன்னன், ஆப்ஷன் பி அமைச்சர் இறைவன், ஆப்ஷன் சி இறைவன் மன்னன், ஆப்ஷன் டி மன்னன் இறைவன். இதுல இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு? அவர் மேல அன்பு வச்சவர் யாரு? அவர் பாடலை இகழ்ந்தது யாரு? மன்னன். ஓகேவா? அவர் மேல அன்பு வச்சது இறைவன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. மக்கள். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள். ஆப்ஷன் ஏ கூட்டம், ஆப்ஷன் பி மந்தை, ஆப்ஷன் சி நிறை, ஆப்ஷன் டி மக்கள்கள். ஸோ இதில் கூட்டு பெயர் என்னது? மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டப்பெயர் இதுவும் அதுதான். ஆடு. ஆப்ஷன் ஏ குவியல், ஆப்ஷன் பி குலை, ஆப்ஷன் சி மந்தை, ஆப்ஷன் டி கட்டு. ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எறும்பு சொற்களினுடைய கூட்டு பெயர் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எறும்புகள். ஆப்ஷன் ஏ கூட்டமாக, ஆப்ஷன் பி சாறை சாறையாக, ஆப்ஷன் சி அணி அணியாக, ஆப்ஷன் டி மந்தை மந்தையாக. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் எறும்புகள் சாறை சாறையாக. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ஆப்ஷன் பி வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் இளைப்பாக. ஸோ இது என்னது? இந்த சென்டென்ஸ் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் களைப்பாக இருக்கிறார் கபிலன், வேலை செய்ததால் வேலை. தப்பு. கபிலன் களைப்பாக வேலை செய்கிறார், வேலை இருக்கிறார் செய்ததால். ஸோ இதெல்லாம் தப்பு. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்போ கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடர் என்ன அப்படின்னு கண்டறிந்து எழுத சொல்றாங்க. இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். தப்பு. மாலையில். ஆப்ஷன் பி மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். தப்பு. ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஓகே. ஆப்ஷன் டி மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். ஸோ இதுவும் தப்பு.
ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்போ கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சரியா தவறா அந்த மாதிரிலாம் எழுதும்போது மற்ற ஆன்சர் வந்து தப்புதான்றத ஃபைனல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சின்ன இது வச்சிருப்பாங்க, நம்ம அதில் வந்து கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால ஒரு ஆன்சர் ஃபைனலாக கரெக்ட் தான் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆனாலும் மற்ற ஆன்சர் தப்பு தான்றத முடிவு பண்ணிட்டு இதை ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். மேபி கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது போயிடும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர், இங்கே இயற்றியவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சொன்னேன் நான். ஓகேவா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இதுதான் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக? சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோவடிகள், இது தப்பு. காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இதே பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், கரெக்ட்னு போட்டுருவோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார், மேபி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இதுதான் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறது இதுதான், இது பி தான் கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணி எழுதுங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். ஸோ இது பார்த்தோன்னே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவோம். ஆனால் அதுக்கு பி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதை விட பெர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால சரியா தவறா பொறுத்த வரைக்கும் மற்ற கொஸ்டின் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிட்டு எழுதுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஓர் சரியாக அமைந்த சொற்றொடரை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா ஒரு ஓர் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஓர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து, அதாவது எந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஓர் போடணும்னா, ஒரு உயிரெழுத்துல தொடங்குற ஒரு வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். அதே உயிர்மை எழுத்துல தொடங்குற ஒரு வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன போடணும், ஒரு போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஸோ இதுதான் பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது ஃபைனல் தப்பு தானு பார்த்துருவோம். ஓர் நாள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உயிரெழுத்து இல்லை, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ இது தப்பு. அடுத்தது, ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தனன்றது அக்ரிணை. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓர் நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். அப்போ இங்கே ஓர் இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதான் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இந்த மாதிரி அது அஃது பேஸ் பண்ணி உள்ளதுமே போட்டிருக்கோம். எல்லாமே இலக்கணம் வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அது அஃது பேஸ் பண்ணி இலக்கணமும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அது அப்படின்றது எதில் வரணும், உயிர்மை எழுத்துக்கு தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது வரணும். உயிரெழுத்துல தொடங்குற வேர்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அஃதுன்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை, இதுவே இது வந்து என்னது தப்பு. இதை தான் அவங்க திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பார்ப்போம். அஃது நகரத்திற்கு. ஸோ அஃதுன்றது வராது, இது உயிர்மை எழுத்து. அப்போ என்ன வரணும், இங்கே அதுன்னு தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அது நகரத்திற்கு, இது கரெக்டு தான். நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ இது பெர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம். நகரத்திற்கு அஃது செல்லும் சாலை, இது தப்பு, சென்டென்ஸ் தப்பு. நகரத்திற்கு செல்லும் சாலை அது. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இதுவும் அது அஃது பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? நான் என்ன சொன்னேன், உயிரெழுத்துல தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், அஃதுன்னு வரணும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி அஃது அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ இல்லாத அது, அது இல்லாத இடத்துல எதுவும் நடக்காது. இதான் வந்து இது. ஸோ அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது, இது தப்பு. ஆப்ஷன் பி இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காது, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி அஃது வந்துருச்சா? ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். இல்லாத இடத்தில் எதுவும் அது நடக்காது. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நீஹான் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? நீஹான் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம், ஆப்ஷன் பி கப்பல், ஆப்ஷன் சி பகல், ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன். இதுல நீஹான் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன். இந்த மாதிரி பொருள் பேஸ் பண்ணி நிறைய கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. நாவாய் ஓட்டுபவன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்,
வங்கம் என்னும் சொல்லினுடைய பொருளை தேர்ந்தெடுத்து இப்பதான் ஒரு கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். வங்கூல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? காத்துன்னு சொல்லி சொன்னோம். வங்கம்னா கப்பல்னு படிச்சோம் இல்லையா? ஸோ வங்கம்னா என்னது? கப்பல். ஸோ இது ரெண்டும் குழப்புற மாதிரி கொஸ்டினா கேட்க சான்ஸ் இருக்கு. பொறுத்துக இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்மளை குழப்பிடும் அது. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியா கொடுத்துருந்தா தெரியாது. பொறுத்துகளை வங்கூல் வங்கம் ரெண்டையும் கேட்டிருப்பான், நமக்கு தெரியாம போயிடும். அப்பதான் குழப்பம். அதனால படிச்சுக்கோங்க நல்லா. ஸோ நெக்ஸ்ட், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள், அலர், மேரு, அழி. திங்கள் அப்படின்னா என்னது? நிலவு. அலர்னா மலர்தல். மேருனா என்னது? இமயமலை. அழினா கருணை. ஓகேவா? ஸோ திங்கள்னா நிலவு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். திங்கள்னா என்ன கொடுத்துருக்காங்க? நிலவு. அலர்னா மலர்தல். மேரு அப்படின்னா இமயமலை. அழினா கருணை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள். சென்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஏன்னா யானை அண்ட் குதிரை, ஸோ அக்ரிநிலை தான் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது. மேபி இது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. இது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா யானைப்படை குதிரைப்படை நிறைய இருக்கும். ஒண்ணு கிடையாது, நிறைய இருக்கும். ஸோ அப்போ பன்மையில இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? சென்றன அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார், இது தப்பு. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டா பொருந்தது. ஓகேவா? ஏன்னா படைன்னு வரும்போது அது பெருசு, பன்மை. ஸோ அப்போ சென்றன அப்படின்றதான் சொல்லணும். அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுவும் அதுதான். ஆப்ஷன் ஏ, தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். இது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தன. அறிந்தன அப்படின்னா இது அக்ரிணை. அப்ப இது தப்பு. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தான். ஒருமை கிடையாது, பன்மை. ஸோ அப்ப இதுவும் தப்பு. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தது. இதுவும் அக்ரிணையில கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பகைவர் நீவீர் அல்லர். ஆப்ஷன் ஏ, பகைவர் நீவீர் அல்லேன். அல்லேன்னு வராது இல்லையா? தப்பு. பகைவர் நீவீர் அல்லோம். இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி, பகைவர் நீவீர் அல்லீர். ஸோ இது கரெக்ட் தான். பகைவர் நீவீர் அல்லன், இதெல்லாம் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆப்டிடியூடுக்கும் இதை படிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் படிக்கும்போது ஆப்டிடியூடுக்கும் இதை படிச்சு வச்சுக்கணும். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எதுன்னு கேட்கலாம். தாமிரபரணி. இதனை தாமிரபரணி ஆற வேற என்ன பேர் சொல்லுவாங்க? தன் பொருணை நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் படிச்சுக்கோங்க. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. ஸோ இதை வந்து இந்த ஆறுகளுடைய பேர் கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்காம இருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இது அந்த ஆறோட கிளை ஆறா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இல்லை வேற ஏதாவது பேரை கொடுத்து கூற்று காரணத்துல சரியா தவறா அப்படின்னு கேட்கலாம். அதனால கிளை ஆறுகள் என்னென்ன? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது என்னதான்? உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. 2 பருவத்துல நெல் பயிரிடுறாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லையும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஒவ்வொரு லைன் பை லைனா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு பேராவை கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இதை ரெஃபர் பண்ணும்போது சரி இதை ஒரு ஒன் வேர்டா கேட்டுருவோன்னு இந்த ஒன் வேர்டா கேட்க வாய்ப்பு இருக்கு.
அதனால் இந்த ஆப்டிடியூடாகவும் படிச்சிருங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ரீட் பண்ணால் நேரம் ஆயிரும். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் இப்போ தான் பார்த்தோம். முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இது வந்து ஆப்டிடியூடில் தனியாக கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி இல்லையா? ஸோ அடுத்த 50 கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேரா பேஸ் பண்ணி தான் என்ன வரும்னா, இன்னும் ஒரு 3 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஆனால் வந்து இது அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த மாதிரி பத்தி கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பத்திலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது 1, 2 கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதை வந்து இந்த தடவை கேட்கல, அடுத்த கொஸ்டின் பேப்பரில் அதை ஒன் வேர்டாக கேட்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 50 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் சீக்கிரம் படிச்சுட்டு நம்ம கூட வந்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ.